நாம் இன்றைக்கி ரசப்பொடி செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள் 1 கப் வந்து துவரம்பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் மிளகு, அதை நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் வந்து ஜீரகம், அது நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் மல்லி, அது நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 10 வரமிளகாய், அது நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அது நல்லா வறுத்திங்கன்னா அது நல்லா அப்படியே பொரிஞ்சு வரும். அதை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்து போட்டு கொஞ்சம் அதிகம் வறுத்து வச்சுக்கணும். இதெல்லாமே வறுத்து எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் இந்த பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். அதேமாதிரி எடுத்து வச்சுட்டு ஆறினதுக்கப்புறம் நல்லா சூடு ஆறிட்ட பிறகு 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் இருக்குல்ல, அதுவும் போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எண்ணெயில் வறுத்துட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு ஏன் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா அது கெட்டு போகாமல் இருக்கும் அந்த பொடி. ஸோ அதனால் போடுறது. நல்லா இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு நல்ல ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ரசப்பொடி வீட்டிலே செய்யலாம். பாய்.